வெயிட் லாஸ்க்கு குடிக்கிற இந்த ஜூஸ் டேஸ்டாவும் இருந்ததுன்னா குடிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இந்த சுரக்காய் ஹெல்ப் பண்ணுங்க. அது ஒரு ஜூஸா போட்டு எப்படி குடிக்கலாம்னு பார்க்கலாம். 2 பேருக்கு 3 கைப்பிடி அளவுக்கு தோலெல்லாம் சீவிட்டு நடுவுல இருக்கிற போர்ஷன்ல எதுவும் வெளியில எடுக்காம சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்காங்க. இப்ப இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு துண்டு இஞ்சி, நல்லா கொஞ்சம் பெரிய துண்டாவே கூட சேர்த்திக்கோங்க. சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இல்லைன்னா ஒரு 6 மிளகு, 2 சிட்டிகை அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா அரைப்படாதுங்க. அதனால கம்மியா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க நல்லா நைஸா இருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நான் குடிக்க போறேங்க. நீங்க உப்பு டேஸ்ட்லயே குடிக்கணும்னா 2 சிட்டிகை அளவுக்கு உப்புக்கு பதிலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்போடவே குடிச்சுக்கலாம். கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணும்னா குடிக்கும் போது சேர்த்திக்கோங்க. அதெல்லாம் சரிங்க. இந்த ஜூஸ் குடிச்சு நீங்க எவ்வளவு கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கீங்கன்னு தானே கேக்குறீங்க. நான் எப்பயுமேங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரெகுலரா செய்ய முடியறது இல்ல. ஒரு 4 நாள் செய்வேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஆனா இதை நம்ம ரெகுலரா செய்யும் போது, கூட வாக்கிங்கோ இல்ல ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணும்போது இந்த ஜூஸ் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க கொழுப்பை குறைக்கிறதுக்கு. நான் இன்னைக்கு லெமன் சேர்க்கலைங்க. ஆனா நீங்க குடிக்கும் போது கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கூட கலந்துட்டு குடிச்சுக்கலாம். இதே நீங்க பூசணிக்காயிலையும் செய்யலாங்க.